தந்தை மகன் தூயாவியானவரின் பேராலே ஆமென். நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளுடைய அன்பும் தூயாவியானவருடைய நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. பிரியேசுவில் அன்புரை சகோதரங்களே, தூயாவியானவருடைய வருகையினிலே மகிழ்ந்திருக்கின்ற நாங்கள் இந்த வேளையிலே ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கின்ற இந்த பொன்னான நீரங்கள் ஆண்டவருடைய அன்பிலே துளைத்து நின்று உங்களுடைய வாழ்க்கையை தொடர்ந்தும் வாழுகின்ற வேளையினிலே இந்த ஆவியானவர் எங்கள் எல்லாருக்கும் எங்களிலே நின்று எங்களுக்கு துணை புரிகின்ற ஒரு ஆவியானவராக இருக்கின்றார். இந்த ஆவியானவர் எங்கள் இருப்பதனால் தான் எங்களுடைய வாழ்வானது சந்தோஷமாக, இலகுவாக, பயங்களற்றதாக, ஆண்டவரையே நினைத்ததாக, ஆண்டவரிலே போவதாக அது நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த அப்போஸ்தலர்கள் தங்களுடைய வாழ்க்கையினிலே இறுதி நேரத்தினிலே, அதுவும் ஆண்டவர் உயிர்த்தெழுந்த பின்பு அவர்கள் வேண்டிக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் வேண்டிக் கொண்டிருந்த அந்த வேளையில் தான் நெருப்பு போன்ற இந்த பிளவு உண்ட நாவுகள், அதாவது பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மீது இறங்கினார். அது கொண்டு அவர்கள் எல்லா விதமான பாசையிலும் பேசுகின்ற தகுதி பெற்றார்கள். அவர்கள் பேசுவது எத்தனையோ பாசைகளில் இருந்தாலும் அங்கு வந்திருந்த அத்தனை மக்களும் அவரை ஏற்றுக்கொண்டார்கள், கேட்டுக்கொண்டார்கள். சகோதரங்களே, இந்த வேளையிலே நாங்கள் வேண்டிக் கொண்டிருக்கின்றோம். ஞாயிற்றுக்கிழமை அமைதியாக இருந்து எங்களுடைய நேரத்தை போகின்ற இந்த வேளையினிலே இந்த திருப்பலி எங்களுக்கானது உண்மையான வரங்களை தருவதாகும். குறிப்பாக எங்களுடைய நாடுகளிலே, குறிப்பாக எங்களுடைய இடங்களிலே கொண்டிருக்கின்ற பயங்களானது, பீதிகளானது அனைத்தும் அற்றதாக நாங்கள் நிறைவோடு வாழ்வதற்கு இந்த ஆவியானவர் நிச்சயமாக துணை புரிய வேண்டும் என்று நாங்கள் இந்த வேண்டிகளை வேண்டுவோம். ஆண்டவர் வல்லவர், ஆண்டவர் அனைத்து ஆற்றல் நிறைந்தவர், ஆண்டவர் எங்களுடைய அன்பு செய்து எங்களை தூக்கி செல்கின்ற இறைவனாக இருக்கின்றார். பரிசுத்தாவினுடைய வல்லமை, அவருடைய கருணை, அவர் தருகின்ற அனைத்து விதமான உதவிகளும் எங்களுடைய வாழ்க்கையை இன்பத்திலே, இறை சந்தோஷத்திலே, நிறைவிலே எங்களை வளர்த்து கொண்டு போகின்றன. வேண்டுவோம், என்னுடைய பாவங்களை நினைவு கூறுவோம். ஆண்டவருடைய பிள்ளைகளாக நின்று எங்களுடைய பாவங்கள் ஒவ்வொன்றுக்காகவும் நாங்கள் நினைவு கூர்ந்து ஆண்டவரை பார்த்து வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சோதரிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறைதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாளையும் வானதூதர் புனிதனவரையும் சகோதர சகோதரிகளையும் உள்ளையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள எல்லாம் வல்ல இறைவன் எங்கள் மீது இரக்கம் வைத்து எங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து எங்களை இந்த நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. கிறிஸ்துவே
அமைதியில் உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலாம் மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நல்கின்றோம். ஆண்டவராமம் இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இலங்கும் தேவதந்தை இறைவனே, ஏகமகனாக ஜனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராம் இறைவனே, இறைவனின் திருச்செம்மறியே, தந்தையில் நின்று நீதியமாக ஜனித்த இறைவன் மகனே நீர். உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் பலத்தில் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவீர். வேடனின் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவனின் மாட்சியுள்ள மன்றாடுவோமாக. இறைவா, இந்த பெருவிழாவின் மறைபொருளால் எல்லா மக்களின் நாடுகளிலும் உள்ள உமது அனைத்து திரு அவையை புனிதப்படுத்தினீர். உலகின் திங்களும் தூய ஆவியானவரின் கொடைகளை பொழிந்து நற்செய்தி முதலில் அறிவிக்கப்பட்ட காலத்தில் நீர் செய்தது போல இந்த காலத்திலும் புனித ஆவியானவரின் அருளால் நம்பிக்கையாளரின் இதயங்களை நிரப்புவீராக. உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் ஒரு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். திருத்துதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது சீடர்கள் எல்லாரும் ஒரு இடத்தில் கூடியிருந்தார்கள். திடீரென்று கொடுங்காற்று வீசுவது போன்று ஒரு இரைச்சல் வானத்திலிருந்து உண்டாகி அவர்கள் அமர்ந்திருந்த வீடு முழுவதும் ஒலித்தது. மேலும் நெருப்பு போன்ற பிளவுற்ற நாவுகள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்ததை அவர்கள் கண்டார்கள். அவர்கள் அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டனர். தூய ஆவியின் தூண்டுதலால் அவர்கள் ஒவ்வொருவரும் வெவ்வேறான மொழிகளில் பேசத் தொடங்கினார்கள். அப்பொழுது வானத்தின் குழுல அனைத்து நாடுகளிலிருந்தும் வந்திருந்த இறைப்பற்றுள்ள ஜூத மக்கள் எருசலேமில் தங்கியிருந்தனர். அந்த ஒலியை கேட்டு கூடிய திரளான மக்களுள் ஒவ்வொருவரும் தம் சொந்த மொழிகளில் அவர்கள் பேச கேட்டு குழப்பமடைந்தனர். எல்லோரும் மலைத்து போய், இதோ பேசுகின்ற இவர்கள் அனைவரும் கலிலேயர் அல்லவா? அவ்வாறிருக்க நம்முடைய தாய்மொழிகளில் இவர்கள் பேசுவதை நாம் ஒவ்வொருவரும் கேட்பது எப்படி என வியந்தனர்.
பார்த்தரும் மேதியரும் எலாமியரும் மெசபொத்தேமியா ஜூதேயா கப்பதோக்கியா போந்து ஆசியா ஆகிய நாடுகளில் வாழ்கின்றவர்களும் பிகிரியா பம்பிலியா எகிப்து சிரேன் நகரை அடுத்த லிபியாவின் பகுதிகளில் வாழும் மக்களும் ரோமையிலிருந்து வந்து தங்கியிருந்தவர்களும் ஜூதரும் ஜூதம் தழுவியோரும் கிரேக்கரும் அரேபியரும் ஆகிய நாம் நம் மொழிகளிலே கடவுளின் மாபெரும் செயல்களை இவர்கள் பேச கேட்கின்றோமே என்றனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதுரை பழுக்குங்கள் பல்லவியாக. ஆண்டவரை உம்மாவியை அனுப்பி மண்ணகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். ஆண்டவரை உம்மாவியை அனுப்பி மண்ணகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். என் உயிரே ஆண்டவரை போற்றிடு. என் கடவுளாகிய ஆண்டவரே நீர் துணை மேன்மை மிக்கவர். ஆண்டவரையும் வேலைப்பாடுகள் எத்தனை எத்தனை பூவுலகமும் படைப்புகளால் நிறைந்துள்ளது. நீர் அவற்றின் மூச்சை நிறுத்திவிட்டால் அவை மாண்டு மறுபடியும் புழுதிக்கே திரும்பும். உமது ஆவியை நீர் அனுப்ப அவை படைக்கப் பெறுகின்றன. மண்ணகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். ஆண்டவரின் மாட்சி என்றென்றும் நிலைத்திருப்பதாக. அவர் தம் செயல்களை குறித்து மகிழ்வாராக. என் தியான பாடல் அவருக்கு உகந்ததாயிருப்பதாக. நான் ஆண்டவரில் மகிழ்ச்சி கொள்வேன். மண்ணகத்தின் முகத்தை புதுப்பிக்கின்றீர். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டவர் அன்றி வேறு எவரும் இயேசுவே ஆண்டவர் என சொல்ல முடியாது. இதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அருட்கொடைகள் பலவகை உண்டு, ஆனால் தூய ஆவியார் ஒருவரே. திருத்தொண்டுகளும் பலவகை உண்டு, ஆனால் ஆண்டவர் ஒருவரே. செயல்பாடுகளும் பலவகை உண்டு, ஆனால் கடவுள் ஒருவரே. அவரே எல்லாரிடமும் எல்லாவற்றையும் செயல்படுத்துபவர். பொது நன்மைக்காகவே தூய ஆவியாரின் செயல்பாடுகள் ஒவ்வொருவரிலும் வெளிப்படுகிறது. உடல் ஒன்றே, உறுப்புக்கள் பல. உடலின் உறுப்புக்கள் பலவாயினும் உடல் ஒன்றாயிருப்பது போல கிறிஸ்துவும் இருக்கிறார். ஏனெனில் யூதரானாலும் கிரேக்கரானாலும் அடிமைகளானாலும் உரோமை குடிமக்களானாலும் நாம் எல்லோரும் ஒரே தூய ஆவியால் ஒரே உடலாய் இருக்கும்படி திருமுழுக்கு பெற்றோம். அந்த ஒரே ஆவியை பானமாகவும் பெற்றோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆவியே எழுந்தருளி வாரும். உம்மில் நம்பிக்கை கொண்டோரின் இதயங்களை நிரப்பியருளும். அவற்றில் உமது அன்பின் தீ பற்றி எரியச் செய்தருளும். அல்லேலூயா.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித ஜோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 15, திருவசனங்கள் 26 27 வரை. அதிகாரம் 16, திருவசனங்கள் 12 15 வரை. அக்காலத்தில் இயேசுதம் சீடரை நோக்கி கூறியது: தந்தையிடமிருந்து நான் உங்களுக்கு அனுப்பப் போகிற துணையாளர் வருவார். அவரே தந்தையிடமிருந்து வந்து உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார். அவர் வரும்போது என்னை பற்றி சான்று பகர்வார். நீங்களும் சான்று பகர்வீர்கள், ஏனெனில் நீங்கள் தொடக்க முதல் என்னோடு இருந்து வருகிறீர்கள். நான் உங்களிடம் சொல்ல வேண்டியவை இன்னும் பல உள்ளன, ஆனால் அவற்றை இப்போது உங்களால் தாங்க இயலாது. உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார் வரும்போது அவர் முழு உண்மையை நோக்கி உங்களை வழிநடத்துவார். அவர் தாமாக எதையும் பேச மாட்டார், தாம் கேட்பதையே பேசுவார். வரப்போகிறவற்றை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னிடமிருந்து கேட்டு உங்களுக்கு அறிவிப்பார். இவ்வாறு அவர் என்னை மாட்சிப்படுத்துவார். தந்தையுடையவை யாவும் என்னுடையவையே, எனவேதான் அவர் என்னிடமிருந்து பெற்று உங்களுக்கு அறிவிப்பார் என்றேன். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசுவில் அன்றைய சகோதரங்களே, கடன் திருநாள், அதுவும் மகிழ்ச்சியின் ஒரு கடன் திருநாள். ஆண்டவருடைய ஆவியானவர் இங்கே வருகின்ற பொழுது எல்லா இடங்களிலும் இந்த வேளையினிலே திருப்பலிக்கு செல்ல முடியாது இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் எங்களை நிறைத்து எங்களுடைய முடியாமையில் எந்த இடத்தில் நாங்கள் இருந்தாலும் தம்முடைய அன்பிலே அவர் இட்டு செல்லுகின்றார். இந்த ஆவியானவருடைய வல்லமையை நாங்கள் பார்க்க வேண்டும் என்று சொன்னார். அவர் எந்தவாறு தம்முடைய ஒவ்வொரு பிள்ளைகளையும் அன்போடும் ஆதரவோடும் நிறைவோடும் இழுத்து செல்லுகின்றார், அழைத்து செல்லுகின்றார். அநேகமாக நாங்கள் ஆண்டவரே 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 என்று நினைக்கின்ற பொழுது எங்களுக்காக பாடுபட்டு இறந்து உயிர்த்த அந்த ஆண்டவரிலே நாங்கள் நிற்கின்றோம். ஆண்டவர் எங்களை நிறைத்தவராக, எங்களிலே வாழ்பவராக, நாங்கள் அவரிலே வாழ்பவர்களாக அதை நிறைத்து நிற்கின்ற பொழுதுதான் அந்த மகிழ்ச்சியானது நிறைந்திருக்கின்றது. இந்த வழியில் நாங்கள் ஆண்டவரை சிந்திக்கின்ற பொழுது என்பான சோதரங்களே, இந்த ஆவியானவருடைய ஆற்றலானது எந்த விதமாக, எவ்வளவு வல்லமையோடு, எவ்வளவு நிறைந்தவராக அவர் ஒவ்வொரு கணங்களிலும் ஆண்டவருடைய வாழ்க்கையில் தானும் இருந்திருக்கின்றார். அது மிக முக்கியமானது. அவருடைய பிறப்பானது இந்த உலகத்திற்கு மிக மிக மகிழ்ச்சி கொண்டு வந்தது. நாங்கள் எல்லோரும் இழந்திருந்த அந்த நித்திய பாக்கியத்தை கொண்டு வந்தது எங்களுடைய ஆண்டவருடைய இந்த பிறப்பு. அங்கே தேவையானது இருந்தது ஒரு சம்மதம். தேவதாயினுடைய சம்மதத்திற்காக நிற்கின்றார்கள். உன்னதரின் மகன் எல்லாம் கூறப்பட்டது. அவர் கருத்தரிப்பார், ஆனால் அவள் திகைக்கின்றாள். ஏன்? அவளோ கணவனை அறியாதவள். இழிசொல் சொல்வார்கள், இதிலிருந்து அவர்கள் தப்புவதற்கு முடியாதவர்கள். இந்த வேளையிலே தூதர் கூறுகின்றார், தூய ஆவியானவர் உன்மீது வருவார், அதில் பிறக்கும் குழந்தை இறை மகன், அவர் ஆண்டவருடைய மகன் என்பதை அவருக்கு ஊட்டுகின்றார்.
இதோ ஆண்டவருடைய அடிமை. இந்த உலகமே மாறியது, இந்த உலகமே இறைமயமாகியது. இந்த மக்கள் எல்லோரும் மனிதர்களாக இருந்து வேதனைப்பட்டு என்ன என்று தெரியாமல் போகின்ற வேளையிலும் இறை ராட்சியமானது இந்த மக்களுக்கு திறக்கப்படுகின்றது. சோதரங்களே, எங்களுடைய ஆண்டவர் வாழுகின்ற பொழுதும் இந்த பரிசுத்த ஆவி, இந்த தூய ஆவியானவருடைய அந்த வல்லமைகள் செயல்கள் எல்லா இடங்களிலும் அது நிறைந்து நிற்கின்றது. ஒவ்வொரு இடங்களிலும் அவர் ஞான ஸ்நானம் விடுகின்றார் ஜோர்தான் நதியினிலே. அது முடிந்த பொழுது அவர் ஜெபத்திலே இருக்கின்ற பொழுது வானம் திறக்கின்றது. தூய ஆவியானவர் புலப்படும் வழியிலே, எந்த வழியிலே? புறா போன்று அங்கே காட்சி அளிக்கின்றார். அங்கே ஒரு குரல் கேட்கின்றது, நீரே என்னுடைய அன்பார்ந்த மகன், உம்மீது நாம் மாட்சிமைப்படுத்தியுள்ளோம். அன்பான சகோதரங்களை, நாங்கள் இதை பார்க்கின்ற பொழுது இந்த பரிசுத்த ஆவியானவர் எந்த வழியாக இந்த ஆண்டவருடைய வாழ்க்கையிலும் எங்களுடைய வாழ்க்கையிலும் தொடக்கத்தில் இருந்தே எங்களை வழிநடத்தி வருகின்ற ஒரு இறைவனாக இருக்கின்றார். இந்த ஆண்டவருடன் இருப்பது என்பது எப்பொழுதும் மகிழ்ச்சியானது. அந்த இருப்பதற்கு தானும் எங்களுக்கு எல்லா வேளைகளிலும் எங்களோட துணை நின்று எங்களுக்கு ஊக்கம் அளிக்கின்ற ஒருவர் என்று சொன்னால் தி ஸ்பிரிட், ஆற்றல் அளிக்கின்றவர் என்று சொன்னால், உங்களுடைய ஞான வாழ்வானது நிறைந்து போகின்றது என்று சொன்னால் அது அந்த ஆவியினிலே அது கட்டி எழுப்பப்பட்டு அவருடைய வல்லமையிலே அது செல்கின்ற பொழுதுதான். வாழ்ந்துகின்ற போன்று பல பல கேள்விகள் எழலாம், பல பல பிரச்சனைகள் வரலாம், அது மட்டுமல்லாமல் விளங்காத்தனங்கள் வரலாம். இவர்கள் அனைத்தையும் நீக்கி ஆண்டவருடைய அந்த அன்பின் பாதையினிலே, அந்த இறை ராட்சியத்தினிலே ஆண்டவரை பார்த்து சொல்லி இருக்கின்றார்கள், உன்னுடைய புதுமைகள் எல்லாம், நீ செய்வது எல்லாம் பேரல் சேவைகளை கொண்டு நீ செய்கின்றாய். ஆண்டவர் சர்வ சாதாரணமாகவே, நான் பேர் செய்வதை கொண்டு செய்கின்றேன் என்றால் உங்களுடைய மக்கள் யாரை கொண்டு சொல்லுகின்றார்கள்? ஆனால் நான் செய்வது தூய ஆவியானவருடைய வல்லமை என்றால், தூய ஆவியானவருடைய வல்லமை என்றால் ஆண்டவரின் அரசு இங்கு வந்துள்ளது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஆண்டவர் அரசான எல்லா இடமும் நிறைக்கப்பட்டிருப்பது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். என்று சொன்னால் அவரே அனைத்தையும் விட்டு, அவரே அனைத்தையும் கொண்டு, அவரே வாழ்விக்கின்ற ஒரு இறைவனாக இருக்கின்றார். அவர் நிறைந்து கொண்டு எந்த வேளைகளிலும், எந்த சோதனைகளிலும், எந்த கஷ்டங்களிலும் அவர் நிறைந்து கொண்டு அதனிலும் அவர் வழி நடத்துகின்ற ஒரு இறைவனாக இருக்கின்றார். அதுதான் பரிசுத்த ஆவியானவர். எவ்வளவு மகிழ்ச்சி, சந்தோஷம் ஆண்டவருடன் இருப்பது என்பது. அந்த ஆண்டவருடன் இருப்பது என்பது ஏதோ இருந்து விட்டோம், வந்து விட்டோம், போய்விட்டோம் என்று அல்ல. அது அன்றாட வாழ்க்கையிலே நாங்கள் சந்திக்கின்ற கஷ்டங்கள், வேதனைகள், பிரச்சனைகள், கஷ்டங்களோடு மட்டுமல்ல, அவமானங்கள், கேள்விகள் எத்தனையோ இருக்கின்றன. என் ஆண்டவர் போது இருக்கவில்லையா? எவ்வளவு சாத்தானாலும் சோதிக்கப்படுகின்ற நேரம் இருந்தது. ஆண்டவருடைய அன்பானது எங்கள் மீது இருந்ததனால் அவர் மனிதனாக இருந்து சர்வசாதாரண மனிதனாகவே எங்களுடைய தேவன்னா இங்கே கூறப்படுகின்றது. பரிசுத்த ஆவியாரால் நிறைந்தவராக ஜோர்தான் நதியிலிருந்து வந்த பொழுது தூய ஆவியானவராக அவராலே அவர் வனாந்திரத்திற்கு அழைத்து செல்லப்படுகின்றார். வனாந்திரத்துக்கு அழைத்து செல்லப்படுகின்றார்கள் என்று சொன்னால் அவர் அங்கே தவம் புரிவதற்காக, தம்முடைய வாழ்க்கையை மேன்மைப்படுத்துவதற்காக, வாழுவதற்காக.
அன்பான சகோதரங்களே, நம்முடைய இந்த வேளையினிலே ஒவ்வொரு கஷ்டங்களிலும் பாருங்கள், ஆண்டவரை போன்று அவருடைய பிள்ளைகள் நாங்கள், ஆண்டுடைய குரலானது ஒலிக்கின்றது, என் அந்த அன்பான மகன் நீ, என்னுடைய அன்பான மகள் நீ, உனக்கு நான் கொடுத்திருக்கின்றேன். ஆண்டவர் வந்த பின்பும் எது? என்னுடைய ஆவி, என்னுடைய ஆவியானவரை கொடுத்திருக்கின்றேன். வழி நடத்துகின்ற நல்ல ஆவியானவர் உன்னை இட்டு செல்லுகின்றார். அன்பான மகனை, பயப்படாதே, பயப்படாதே. நான் அறியாமல் உனக்கு ஒன்றும் நிகழப்போவது கிடையாது. இதுதான் நிகழ்ந்தாலும் அது என்னுடைய விருப்பத்தினிலே உனக்கு எல்லாம் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. எந்த கால கஷ்டம் என்றாலும், ஆனால் தூய ஆவியானவர் அந்த ஆற்றலை கொடுத்து எல்லா இடங்களிலும் அந்த அன்பின் தேவனோடு பிணைப்பு ஏற்படுத்தி, அந்த உறவை ஏற்படுத்தி, அவரோடு அந்த நிற்கின்ற அந்த தன்மையை ஏற்படுத்தி எங்களை நித்தியமாக ஒரு சந்தோஷத்திலே வழி நடத்துகின்ற அதுதான் அந்த ஆவியானவர். என்பது சோழர்களே, இந்த ஆவியானவருடைய இந்த நாளினிலே மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் நிறைவோடும் இருக்கின்ற இந்த வேளையினிலே எல்லா மக்களையும் என்ன சொன்னால், பரிசுத்த ஆவி இங்கே வந்த பொழுதே எல்லா மக்களையும் தூய்மைப்படுத்துவதற்காக, எல்லா மக்களையும் வாழ்விப்பதற்காக, எல்லா மக்களையும் அந்த வான் வீட்டுக்கு இட்டு செல்லுகின்ற ஒரு இறைவனாக இருப்பதாக அந்த ஆண்டவர் தான் இங்கே வந்தார். அந்த ஆண்டவர் தான் எங்களோடு இருக்கின்றார், வழி நடத்துகின்றார். நான் சென்ற பின் தூயாவியானவர் வருவார் என்ற நற்செய்தி. அவர் என்னை பற்றி சான்று பகர்வார். அன்பா சொல்றேன், நீங்களும் நிறைந்திருந்தால், ஆனால் தூயாவியானவரை நிறைந்திருந்தால் நீங்களும் சான்று பகர்வீர்கள் என்ற நற்செய்தி. ஏனென்றால் தொடக்க முதல் இன்று வரை என்னோடு இருக்கின்றீர்கள், என்னோடு பயணிக்கின்றீர்கள், என்னோடு வாழ்கின்றீர்கள். அதனால் தூயாவியானவர் உண்மையின் வழியில் உங்களை நிகழ்த்துவார், உண்மையின் வழிகளில் உங்களை வழி நடத்துவார். அதுதான் அன்பானின் ஆவியானவர். இன்னும் என்பன சோதரங்களே, ஆண்டோடன் தொடர்ந்து வேண்டுவோம். இந்த காலங்களில் ஏற்பட்டிருக்கின்ற பயங்கள், பிரச்சனைகள், நோய்கள், இது எந்த அளவு போகும் என்று தெரியாத நிலை. உலக முடிவுதான் வந்திருக்கின்றதா? எத்தனை மாற்றங்கள் வரப்போகின்றன? அத்தனை மாற்றங்களில் எவ்வளவு இந்த உலகமானது ஈடு கொடுக்க போகின்றது? முடிவென்ன வாழ்வென எதுவும் தெரியாதிருந்தாலும் அந்த ஆண்டோடைய அன்பானதுகளை நிறைத்திருக்க, எங்களுடைய தூயாவியானவரில் நாங்கள் நிறைந்தவர்களாக வாழுவதற்கு நாங்கள் முயற்சி எடுப்போம் என்றால் அது நிச்சயமாக பலனளிக்கும். நாங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளாகவே தொடர்ந்தும் வாழ்வோம். ஆண்டவருடைய ஆசீர்வதிக்கட்டும். தந்தை, மகன், தூயாவியானவரின் பேராலே ஆமென். எழுந்து நிற்போம். கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை
தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டீர்கள் என்று கூறிய அன்பு தெய்வமே, தூயாவியானவரின் பெருவிழாவிலே நிற்கின்ற நாங்கள் எத்தனையோ தேவைகளை மனதிலே புதைத்தவர்களாக எங்களுடைய தேவைகள் கேட்கப்படாதா என்ற ஏக்கங்களோடும் எதிர்பார்ப்புகளோடும் வந்திருக்கின்றோம். எனவே நாங்கள் உம்மிடம் எடுத்து கொடுக்கின்ற அனைத்து வேண்டுதல்களையும் எமக்கு பெற்றுத்தர வேண்டும் என்று உம்மிடம் உம்முடைய வேண்டுதல்களை நாங்கள் சமர்ப்பிக்கின்றோம். ஆண்டவரே, உங்கள் பதிலாக, ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உருவே இறைவா, உமது பணியை இவ்வுலகில் தொடர்ந்தாற்றும் திரு அவையும் அதன் ஞான மேய்ப்பர்களாகிய திருத்தந்தை, ஆயர், குருக்கள், துறவிகள், விசுவாசிகள் அனைவரையும் ஆசீர்வதித்து காத்தருளும். அவர்கள் உமது மகிமைக்காக உழைக்கவும் ஆன்மாக்களை மீட்டும் பாதம் கொண்டு வரவும் தேவையான அருளையும் ஆவியாரை கொண்டு பொழிந்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். வல்லமையின் உறைவிடமே இறைவா, எமது நாட்டினையும் பாதம் தருகின்றோம். எமது நாட்டினை ஆட்சி புரியும் நாட்டு தலைவர்கள் எமது நாட்டினை இன மத வேறுபாடின்றி ஆட்சி செய்யவும், மக்கள் அனைவரும் சமாதானத்தோடு கூடிய மகிழ்ச்சியில் வாழ வேண்டும், வரத்தை அருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அருள்வரங்களை பொழியும் இறைவா, அன்று பெந்தகோஸ்து திருவிழாவின் போது உமது ஆவியை அனுப்பி எல்லோரையும் ஆட்கொள்ள செய்தது போல உம்முடைய பிள்ளைகளாகிய எம்மையும் உம் தூய ஆவி ஆட்கொண்டு நாம் அனைவரும் நல்ல கிறிஸ்தவ பண்பு கொண்ட கிறிஸ்தவ சமூகமாக வாழ வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். புதுமைகளின் புகலிடமே இறைவா, இக்காலங்களிலே உலகெங்கும் தீவிரமாக பரவி வரும் கொரோனா என்ற கொடிய நோயினால் வைத்தியசாலைகளிலும் வீடுகளிலும் துன்புறும் அனைத்து நோயாளர்களையும் ஆசீர்வதிக்க வேண்டுகின்றோம். இக்கொடிய நோய் உலகை விட்டு இல்லாதொழியவும் மக்கள் அனைவரும் சுமூகமாகவும் சுகமாகவும் வாழவும், இன்னும் இந்நோயினால் மரணித்து போன சகல ஆன்மாக்களும் ஈடேற்றமடையும் அது ஆவியின் அருள் வல்லமை கிடைத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம்.
எங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மன்றாடுவோம். அன்பான ஆண்டவரே, எத்தனையோ தேவைகளோடும் வேண்டுதல்களோடும் மன்றாட்டுகளோடும் இங்கே வந்திருக்கின்றோம். குறிப்பாக கொடிய கொள்ளை நோயிலிருந்து, கொரோனா என்ற இந்த தீராத நோயிலிருந்து விடுபட வேண்டும் என்று வேண்டுகின்றோம். ஆண்டவரே, ஒவ்வொரு குடும்பங்களை நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று வேண்டுகின்றோம். குடும்பங்களில் இருக்கின்ற பிரச்சனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள், கவலைகள் அனைத்தும் நீங்க வேண்டும் என்று வந்திருக்கின்றோம். ஆண்டவரே, பிள்ளைகளுடைய திருமணங்கள் நடைபெற வேண்டும், பிள்ளைகளுக்கு நல்ல தொழில் வாய்ப்புகள் கிடைக்க வேண்டும், கடன் தொல்லைகள் தீர வேண்டும். இன்னும் எத்தனையோ வேண்டுதல்களை அடுக்கடுக்காக வைத்திருக்கின்றோம். ஆண்டவரே, அவைகள் அனைத்தும் உமக்கு நன்றாக தெரியும். ஆண்டவரே, எங்களுடைய விருப்பங்கள் என்ன, எங்களுடைய வேண்டுதல்கள் என்ன, எங்களுடைய எதிர்பார்ப்புகள் என்ன என்று உமக்கு நன்றாக தெரியும். இனியும் எங்களுடைய வேண்டுதலின் படியல்ல, எம்முடைய விருப்பத்தின் படியல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே எமக்கு அனைத்தையும் பெற்றுக் கொடுத்துள்ள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். சகோதரி, நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இந்த திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது திருமகனின் வாக்குறுதிக்கேற்ப தூயாவியானவர் இந்த பலியின் மறை உண்மைகளை எங்களுக்கு மிக தெளிவாக வெளிப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு இவரே எங்களை நிறை உண்மையை நோக்கி வழி நடத்துவாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாரா. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றும் வாழும் இல்லாமல் இறைவா, இந்த நாளும் இந்த இடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும்.
ஏனெனில் நீர் பாஸ்கா மறைபொருளை நிறைவுற செய்தீர். உம்மொரே திருமகனோடு உறவு கொண்டதால் ஒருமை பெறான மக்கள் நீர் ஏற்றுக்கொண்டவர்களுக்கு இன்று தூயாவியை அனுப்பினீர். திரு அவை பிறந்த அந்த நாளிலே அதே ஆவியானவர் எல்லா மக்களுக்கும் இறை அறிவை ஊட்டினார். பல்வேறு மொழி பேசும் மக்களை ஒன்று சேர்த்து ஒரே நம்பிக்கை அவரே அறிக்கையிட செய்தார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலக மாந்தரனும் மக்களை கண்டனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் மறுமாட்சிமையை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது: ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை போழ்வதாகுமே. ஏனெனில் உம்முடைய திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூயாவியினாருடைய ஆற்றலால் அனைத்தையும் உய்வித்து புனிதப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உலகெங்கும் அது உமக்கு தூய காணிக்கு ஒப்பு கொடுக்குமாறு உமக்காக மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்கப்பட்ட நாங்கள் கொண்டு வந்த இந்த காணிக்கைகளை அதி தூய ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் திருமகனாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மார்பனவாக அவர் பணித்தவாறே இந்த மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் கையளிக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்தை அருந்திய பின்
கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறைபொருள். மது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், அது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். வரும் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கின்ற நாங்கள் இந்த புனிதமான உயிருள்ள பலியை நன்றி எதிர்தலுடன் நமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். மது திரு அவையின் காணிக்கை கண்ணோக்கியருளுமை மன்றாடுகின்றோம். இந்த பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் இரத்தத்தினால் ஊட்டப்பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே மனமும் உள்ளவராக விளங்க செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பெற்றுக்கு தகுதியுடையோராவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்று உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களையும் ஒப்புரவாக்கும் இப்பலி உலகிற்கெல்லாம் அமைதியும் வெட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் அது திரு அவை சிறப்பாகும் அடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜஸ்டின் பெர்னார்ட், ஞான பிரகாசம் ஆண்டகை, ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடியும் திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவிசாய் திரளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்தி விலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியால் என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றேன். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே,
தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். ஆமென். வல்லமை நிறைந்த ஆவி, எங்களோடு இருக்கின்ற ஆவி, நாங்கள் இறையன்பிலே வாழ்வதற்காக ஒவ்வொரு கணமும் துணை செய்கின்ற ஆவி, எங்களுடைய ஒளியை ஏற்றி எங்களுடைய வாழ்க்கை எந்த காலத்திலும் எந்த வேளையிலும் எந்த நேரத்திலும் தம்முடைய அன்பிலே அழைத்து செல்வதற்கு எங்களோடு இருக்கின்ற அன்பான ஆவியானவர். ஆவியானவரை பெற்றுக்கொண்ட நாங்கள் அந்த அன்பு தந்தையை பார்த்து ஒரு குரலாக வேண்டுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். மதுரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாக இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கின்ற அந்த பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் அரசியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தருளினீரே. எங்களுடைய பாவங்கள் குறைகளை பாராமல் மது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி மது திருவுளத்து கேட்க எங்கள் அனைவருக்கும் அமைதியை தந்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அன்பின் அமைதியை சமாதானத்தை தெரிவித்துக் கொள்வோம். சமாதானம். சமாதானம்
இயேசு கிறிஸ்துவே உயிருள்ள இறைவனின் திருமகனே, தந்தையின் திருவிழப்படி தூயாவியினுடைய ஆற்றலினாலே ஒரு ஒத்துழைப்பினாலே உமது இறப்பின் வழியாக உலகத்திற்கு நீர் வாழ்வளித்தீர். இந்த புனிதமிக்க உம்முடலாலும் இரத்தத்தாலும் ஆண்டவரே, என்னுடைய எல்லா குற்றங்களிலிருந்தும் தீமைகளிலிருந்தும் என்னை விடுவித்து நான் என்றும் உடைய கட்டளைகளிலே கருத்தூர்ந்து இருக்க செய்தரலாம். ஆண்டவரே, நான் ஒரு பொழுதும் உம்மை விட்டு பிரிய விடாதேயும். இருவோங்கள் இறை மகன், உலக பாவங்களை போக்கியவர், ஆவி வழியாக எங்களை மீட்டு வழிநடத்தும் அன்பின் இறைவன், விரது விருந்துக்கு அழைக்க பெற்றோர் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
மன்றாடுவோமாக. விண்ணக கொடைகளை உமது திரு அவைக்கு தாராளமாக வழங்கும் இறைவா, நீர் எமக்கு அளித்துள்ள அருளை எம்மில் பாதுகாத்திருளும். இவ்வாறு தூயாவியானவர் பொழிந்துள்ள கொடை என்றும் வலிமை பெறுவதாக. இந்த ஆன்ம உணவால் நிலையான மீட்பு எங்களில் வளர்வதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவரின் ஆசை பெற தலை கொண்டு நிற்போம். தாம் சீடர்களின் மனங்களில் துணையாளராம் தூய ஆவியானவரை பொழிந்து ஒளிர்விற்க திருவிழம் கொண்ட ஒளிகளின் தந்தையாகிய இறைவன் தம் ஆசியால் உங்களை மகிழ்வு செய்து அது ஆவியாரின் கொடைகளால் உங்களை என்றும் நிரப்புவாராக. ஆமென். வியத்த முறையில் சீடர்களுக்கு தோன்றிய அதே உங்கள் இதயங்களை தீமை அனைத்திலிருந்தும் ஆற்றலுடன் தூய்மைப்படுத்தி தமது ஒளியை உட்செலுத்தி ஒளிர்ந்திட செய்வாராக. பல்வேறு மொழியினரை ஒரே நம்பிக்கை ஒளியில் ஒருங்கிணைத்து திருவிழம் கொண்ட அவர் உங்களை அதே நம்பிக்கையின் நிலைத்திருக்க செய்து அதன் வழியாக நீங்கள் எதிர்நோக்கி இருப்பதை கண்டடைய செய்வாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியானவர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய அன்பிலே சென்று வாழுங்கள்.